அடுத்தது வந்து மொழியோடு விளையாடு. இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த வேர்டை வந்து அவங்க படித்து பார்த்துட்டு நம்ம கொடுக்குற கொஸ்டினை வச்சு அந்த வேர்டுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். அதை வந்து குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்கணும். குறிப்புகளை படி, சொல்லிலிருந்தே சொல்லை கண்டுபிடி. இப்போ இது என்ன வேர்டு? பாலைவனம் இல்லைங்களா? இப்போ நான் இந்த பாலைவனம்ன்ற ஒரு வேர்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் கொஷின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து இதில் தான் இருக்குது. அதை நீங்கள் குழந்தைங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். இப்போ விலங்குகள் வாழும் இடம். விலங்குகள் எங்கே வாழும்? வனத்தில் வாழும் இல்லைங்களா? இப்போ பாலைவனம் அப்படின்ற ஒரு வேர்டில் வனம்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து வனம்னு நம்ம சொல்லணும். பூ, இப்போ இங்கே என்ன வேர்டு இருக்குது? பொன்மலர். பூவின் வேறு பெயர் என்ன? மலர். இப்போ இந்த வேர்டுலையே அதுக்கான ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லுவோம்? பூவின் வேறு பெயர் மலர்னு சொல்கிறோம். பிறருக்கு கொடுப்பது கொடை. இப்போ கொடைக்கானல்னு இருக்கு இல்லைங்களா? இதில் பிறருக்கு நம்ம என்ன கொடுப்போம்? கொடை கொடுப்போம் இல்லைங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து இதில் இருக்குது. அப்போ இது என்ன வேர்டு? கொடை. விலங்குகளுக்கு மட்டும் உண்டு. விலங்குகளுக்கு மட்டும் என்ன இருக்கும்? வால் இருக்கும். இப்போ இங்கே வவ்வால்னு ஒரு வேர்டு இருக்குது. இதில் வாளுன்ற ஒரு வேர்டை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ விலங்குகளுக்கு மட்டும் உண்டு. என்ன உண்டு? வால் உண்டு. பால் தரும் வீட்டு விலங்கு பசு. விரலின் மணிமகுடம் நகம். நகர்ப்புறம்னு இருக்கு இல்லைங்களா? இதில் நகம்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அதை வந்து குழந்தைங்க கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த மாதிரி நீங்களும் நிறைய வேர்ட்ஸை வந்து போர்டில் எழுதிட்டு நம்ம நிறையா க்ளூ கொடுத்து குழந்தைங்கள அதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்க பழக்கணும்.